வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல் அப்படின்ற தலைப்பின் கீழே வங்காள மாகாணத்தில் உருவான அரசியல் சார்ந்த அமைப்புகள் பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் சென்னை மாகாணம் மற்றும் பம்பாய் மாகாணத்தில் உருவான அரசியல் சார்ந்த அமைப்புகள் பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துருங்க. இப்போ வங்காள மாகாணத்தில் முதல் அமைப்பாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டெரோஷியர்கள். ஹென்றி விவியன் டெரோஷியா, சரிங்களா? ஹென்றி விவியன் டெரோஷியா அப்படிங்கிற ஒரு நபர் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்து கல்லூரியில் ஒரு லெக்சரராக வேலை செஞ்சுருப்பார். அவர் முற்போக்கு கருத்துடையவர், மிகுந்த நாட்டுப்பற்று கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் அவருடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவராக இருக்கார். அதன் காரணமாக அவர் மாணவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றிருப்பார். அந்த ஹென்றி விவியன் டெரோஷியா அவர்கள் வங்காளத்தில் இருந்த இளைஞர்களுக்கு ஒரு சாக்ரட்டிஸ் போல காட்சி அளித்திருப்பார். அந்த ஹென்றி விவியன் டெரோஷியா அவர்களை பின்பற்றிய நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? இப்போ காரல் மார்க்ஸ் அவர்களை பின்பற்றவங்களை என்ன சொல்லுவாங்க? மார்க்சிஸ்ட் அப்படின்வான். பெரியாரை பின்பற்றவங்களை மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் இப்போ இந்த டெரோஷியா அவர்களை பின்பற்றியவர்களை டெரோஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெரோஷியன்ஸ் பொதுவாக எப்படி இருந்தாங்கன்னா, மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவர்களாக இருந்திருப்பாங்க, ஒரு மரியாதையான நடத்தை கொண்டவர்களாக இருந்திருப்பாங்க, மிகுந்த நாட்டுப்பற்று கொண்டவர்களாக இருந்திருப்பாங்க. இந்த காரணத்தின் காரணமாக இவங்க மிகுந்த அறிவுத்திறன் கொண்டதாலையும் மரியாதையான நடத்தை கொண்டவர்களாகவும் ஒரு நல்ல நாட்டுப்பற்று உடையவர்களாக இருந்ததால் சமுதாயத்தில் அவர் ஒரு நன்மதிப்பை பெற்றிருப்பாங்க. வங்காள சமுதாயத்தில் டெரோஷியன்ஸ் அப்படின்னாலே ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு. இந்த டெரோஷியன்ஸ் அவருடைய சொல்லாலும் அவருடைய செயலாலும் அவருடைய எழுத்துக்களாலும் என்னென்ன கோரிக்கையெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகை சுதந்திரம், தொழிற்கல்வி, உயர் பதவியில் இந்தியர்களை நியமிக்க வேண்டியதனுடைய இன்றியமையாமை, இது பற்றிய பிரச்சாரங்களை டெரோஷியன்ஸ் வெளிப்பட்டிருப்பாங்க, செயல்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளுடைய ஊழல், நீதித்துறையினுடைய சீர்கேடு, விவசாயிகளுடைய பிரச்சனை பற்றிய பொதுமக்களுக்கு எடுத்து கூறியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வங்காள மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை இந்த டெரோஷியன்ஸ் ஏற்படுத்தியிருப்பாங்க. இவருடைய முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, வங்காளத்தில் தேசிய இயக்கம் உருவாவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக ஒரு ஆணி வேராக இருந்தவர்கள். வங்காளத்தில் தேசிய இயக்கம் உருவாவதற்கு டெரோஷியர்கள் தான் அடிக்கோல் நாட்டியிருப்பாங்க. இந்த டெரோஷியன்ஸ் ஒரு அமைப்பாக மாறாமல் போயிடும். ஏன் அப்படின்னா, டெரோஷியா அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய காலமே பார்த்திங்கன்னா 1806 1831 தான். மிக குறுகிய வயதிலேயே ஒரு மரணம் அடைந்துருவார். அதன் காரணமாக ஒரு அமைப்பாக, ஒரு முழு வடிவிலான அமைப்பாக இந்த டெரோஷியன்ஸால் உருவாகாமல் போயிடும். ஏன்னா டெரோஷியா அவர்களுடைய தலைவர்கள் ஒரு முக்கியமான தலைவர் இறந்துட்டதுனால ஒரு அமைப்பாக உருவாக்க முடியாமல் போயிடும், சரிங்களா? ஆனால் அவங்க வங்காளத்தில் இந்திய தேசிய இயக்கம் உருவாவதற்கு ஒரு ஆணிவேராக இருந்தவங்க இந்த டெரோஷியன்ஸ் தான். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பத்திரிகை சுதந்திரம் வேணும், தொழிற்கல்வி வேணும், உயர் பதவிகளில் இந்தியர்களுக்கு இடம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறி வங்காள மக்களிடையே ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள் டெரோஷியர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல கல்வி அறிவு படைத்தவங்க, நல்ல மரியாதையான நடத்தையை கொண்டவங்க, நாட்டுப்பற்று கொண்டவங்க அப்படிங்கிற காரணத்தால் வங்காள சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல மரியாதையானது இருந்துச்சு. அதற்கடுத்து முக்கியமான அமைப்பாக நம்ம பார்க்க போகிறது பங்க பிரகாசிக சபை, சரிங்களா? பங்க பிரகாசிக சபை. இந்த பங்க பிரகாசிக சபை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராயினுடைய ஆதரவாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பங்க பிரகாசிக சபை. இந்த டெரோஷியர்கள் ஒரு அமைப்பாக உருவாக்காமல் போயிருப்பாங்க இல்லையா? அவர்கள் செய்ய தவறுன அந்த விஷயத்தை இந்த பங்க பிரகாசிக சபையை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? செஞ்சுருப்பாங்க. ராஜாராம் மோகன் ராய் மக்களுடைய குறைகளை துணிவுடன் எடுத்துக்காட்டி அந்த குறைகளை போக்குவதற்கான வழிமுறைகளை கூறிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். இந்த ராஜாராம் மோகன் ராயினுடைய ஆதரவாளர்கள் 1836 பங்க பிரகாசிக சபை, பங்க பாஷா பிரகாசிக சபை அப்படின்ற முதல் அரசியல் சார்ந்த அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க, சரிங்களா? ராஜாராம் மோகன் ராயினுடைய ஆதரவாளர்கள் உருவாக்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எது அப்படின்னா பங்க பாஷா பிரகாசிக சபை. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1836 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு அரசாங்கத்தினுடைய, அப்போது இருந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை விவாதித்து விமர்சனம் செய்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிர்வாக குறைபாடுகளை கண்டித்து
வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண்றதுக்காக வேலையை செய்ததான் இந்த வங்க பாஷா பிரகாசிக்க சபை. அதற்கடுத்து வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா 1837 நவம்பர் 12ஆம் நாள் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து வங்காள நிலச்சுவாந்தார்கள் சங்கம், பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி. அப்போ இந்தியாவிலேயே முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பங்கபாஷா பிரகாசிக்க சபை. ஒருவேளை பங்கபாஷா பிரகாசிக்க சபை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டியை சொல்லலாம். ஏன்னா 1836 பங்கபாஷா பிரகாசிக்க சபை உருவாக்கியிருக்காங்க. 1837 நவம்பர் 12 பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி உருவாகியிருக்காங்க. இந்த பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி வந்து எங்கே உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவில் நம்ம டெரோஷியா அவர்கள் வேலை பார்த்தார் இல்லையா, அந்த கல்கத்தா இந்து கல்லூரியில் தான் வந்து வங்காள நிலச்சுவாந்தார்கள் சங்கமானது துவங்கப்பட்டது. யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் இருந்த நிலச்சுவாந்தார்களால் 1837 நவம்பர் 12ஆம் நாள் வந்து கல்கத்தா இந்து கல்லூரியில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி. இந்த பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி வந்து 1837 வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே இதனுடைய செயல்பாடுகள் வந்து அதற்கு அடுத்த ஆண்டு 1838 தான் வந்து இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே துவங்குது. சரிங்களா, இந்த சொசைட்டியில் வந்து நிலம் வச்சிருக்க எல்லாருமே நிலச்சுவாந்தார்கள் எல்லாருமே சாதி சமய மத வேறுபாடு இல்லாமல், சாதி சமய இன வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த சங்கத்தில் வந்து எனது உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. யாரெல்லாம் நிலம் வச்சுருக்காங்களோ, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த சமயத்தை சேர்ந்தவங்க, இந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு இல்லாமல் வங்காள பகுதியில் இருக்கக்கூடிய நிலச்சுவாந்தார்கள் எல்லாருமே வந்து எந்தவித வேறுபாடுமே இல்லாமல் இந்த பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டியில் வந்து சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. இந்த பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி வந்து கூட்டங்கள் வந்து வங்காளத்தினுடைய பல பகுதியிலுமே நடத்தப்பட்டது. வங்காளம்ங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் மற்றும் பங்களாதேஷில் அதெல்லாம் சேர்ந்தது தான் வங்காளம். சரிங்களா, அப்புறம் அசாம் பகுதி இதெல்லாமே வரும். இவங்களுடைய கூட்டத்தில் இந்த பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டியுடைய கூட்டத்தில் வந்து ஏன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாமே நிலச்சுவாந்தார்களாக இருக்காங்க. அதனால் வந்து நிலம் சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசாமல், நிலம் சம்மந்தமான பிரச்சனைகளை மட்டுமே பேசாமல் நீதிமன்றங்களில் வங்காள மொழியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்திரை வரியை வந்து குறைக்கணும், குற்ற வழக்குகளில் சாட்சியம் கூறுவதற்கு நிதியுதவி செய்தல் போன்ற பொது பிரச்சனைகளையுமே வந்து இந்த பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டியினுடைய கூட்டத்தில் வந்து பேசுகிறாங்க. சரிங்களா, இந்த பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டியில் ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படக்கூடியவர் வந்து வங்காளத்தை சேர்ந்த துவாரகாநாத் தாகூர். இந்த துவாரகாநாத் தாகூர் அவர் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார். அவருடைய ஆலோசனை அடிப்படையில் ராஜாராம் மோகன் ராயினுடைய முன்னுதாரணத்தை மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி வந்து அவருடைய ஆதரவாளர்களை சார்பாளர்களை வந்து லண்டனுக்கு அனுப்பி லண்டனில் அரசியல் பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து செஞ்சாங்க. சரிங்களா, இதுதான் வந்து பெங்கால் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி செய்த முக்கியமான விஷயம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம். இந்த வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். எங்கே அப்படின்னா 1852 சென்னையில் என்னது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தருவாங்க இல்லையா, இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனே இந்த வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தினுடைய கிளை அமைப்பு தான். சரிங்களா, இந்த வங்காள பிரிட்டிஷ் சங்கம் தான் மேலை நாட்டு முறையில் அமைக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு, அரசியல் சார்ந்த அமைப்பு. சரிங்களா, அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு. அதனால தான் வந்து தென்னிந்தியாவிலேயே மேலை நாட்டு முறையில் அமைக்கப்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புன்னு சொல்லி நம்ம சென்னை வாசியல் சங்கத்தை சொல்கிறோம். ஏன்னா இது வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தினுடைய கிளை அமைப்பு தானே, அதனால். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் தாம்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வராரு. இவர் வந்து இந்தியாவினுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர் கிடையாது, விடுதலை போராட்ட வீரர் கிடையாது இந்தியாவில். இவர் வந்து ஸ்காட்லாந்தினுடைய விடுதலை போராட்ட வீரர் தான் இந்த ஜார்ஜ் தாம்சன் அவர்கள். இந்த ஜார்ஜ் தாம்சன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, வங்காள நிலச்சுவாந்தார்கள் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த சங்கத்தினுடைய ஒரு அலுவலகத்தை லண்டனில் தொடங்குறாரு. யார்? ஸ்காட்லாந்தினுடைய விடுதலை போராட்ட வீரரான ஜார்ஜ் தாம்சன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜார்ஜ் தாம்சன் அவர்கள் 1843 துவாரகாநாத் தாகூர் கூட சேர்ந்துக்கிட்டு கல்கத்தாவுக்கு வரார், இந்தியாவுக்கு வரார். எப்போ? 1843 கல்கத்தாவுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, வங்காள பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களிடமெல்லாம் இவர் உரையாற்றுறாரு. இவருடைய பொறி பறக்கக்கூடிய பேச்சு வங்காள இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு எழுச்சியை வந்து ஏற்படுத்துகிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் ஒன்றுபட்டால்தான் அவர்களுக்கு உண்டு வாழ்வு அப்படிங்கிறத
முழங்குறார். யார்? ஜார்ஜ் தாம்சன் அவர்கள் மக்கள் ஒன்றுபட்டால் அவர்களுக்கு உண்டு வாழ்வு அப்படிங்கிறத முழங்குறாரு. ஜார்ஜ் தாம்சன் அவர்களுடைய பேச்சுக்கள் இந்திய பத்திரிகையில் வந்து விரிவாக பிரசுரிக்கப்பட்டது. அவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையுமே வந்து இந்திய பத்திரிகைகள் வந்து பிரசுரித்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க. 1843 ஏப்ரல் 20ஆம் நாள் வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் வந்து தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் தான் யார்? ஜார்ஜ் தாம்சன் அவர்கள். சரிங்களா? அப்போ வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் வந்து எந்த வருஷம் துவங்கப்படுது பாருங்கள், 1843 ஏப்ரல் 20. ஜார்ஜ் தாம்சன் வந்து ஒரு ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஃப்ரீடம் ஃபைட்டரு. துவாரகாநாத் தாகூர் கூட எங்கள் இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவில் வந்து வங்காள பகுதியில் உரையாற்றுறாரு. மக்கள் மத்தியில் வந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்துகிறாரு. அவருடைய முயற்சியின் காரணமாக அதே வருடம் 1843 ஏப்ரல் 20 வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து அவர் தோற்றுவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கார். இந்தியர்களை பற்றிய உண்மை நிலையை கண்டறிந்து கூறுவது, மக்கள் நலனை அமைதியான சட்டப்பூர்வமான வழியில் பாருங்கள், சட்டப்பூர்வமான வழியில் பாதுகாப்பதும் அனைத்து பிரிவினரின் உரிமைகளையும் நலன்களையும் விரிவுபடுத்துவதும் அந்த சங்கத்தினுடைய நோக்கங்களாக இருந்தது. சரிங்களா? வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தினுடைய நோக்கம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களை பற்றிய உண்மை நிலையை கண்டறிந்து கூறுவது, மக்கள் நலனை அமைதியான சட்டப்பூர்வமான வழிகளில் பாதுகாப்பது, அனைத்து பிரிவினருடைய உரிமைகளையும் நலன்களையும் விரிவுபடுத்துவது அந்த வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தினுடைய முக்கிய நோக்கங்களாக இருந்தன. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா லீக். சரிங்களா? சிசிர் குமார் கோஷ். இந்த சிசிர் குமார் கோஷ் அப்படிங்கிறவர் 1875 டிசம்பர் 23ஆம் நாள் இந்தியா லீக் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவித்தார். மக்களிடையே தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த இந்திய லீக்கினுடைய நோக்கமாக இருந்தது. மக்களிடையே தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. கிழக்கிந்திய மக்களிடையே அரசியல் உணர்வு ஏற்பட்டதற்கு இந்த லீக் காரணமாக இருந்தது. கிழக்கிந்திய மக்கள் வங்காள பகுதியில் கிழக்கு பகுதியில் இருந்த மக்களிடையே வந்து அரசியல் உணர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய லீக் தான். ஏன்னா அது உருவாக்கப்பட்டதே தேசிய அளவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் உருவாக்கப்பட்டது. அதனால் விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு தான். இந்த லீக்கின் காரணமாக, இந்திய லீக்கின் காரணமாக இருந்த மாவட்ட அமைப்புகள் வந்து முடக்கிவிடப்பட்டது. வங்காளத்துக்கு வெளியே உள்ள அரசியல் சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பை ஏற்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்திய முதல் அமைப்பு இந்திய லீக் தான். சரிங்களா? வங்காளத்தையும் தாண்டி இருந்த என்னென்ன அரசியல் அமைப்புகள்லாம் இருந்துச்சோ அந்த அமைப்புகளுடன் எல்லாம் தொடர்பு வச்சுக்கிறதுல அதிக அளவில் தீவிரம் காட்டிய முதல் கிழக்கிந்திய அமைப்பு வந்து என்னது? இந்திய லீக் தான். வங்காளா பம்பாய் அமைப்புகளுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு சிசிர் குமார் என்ன பண்ணுவார்? பம்பாய்க்கு போயிடுவார். பம்பாய்க்கு போயிட்டு, ஏன்னா அவங்க தானே வந்து என்ன பண்ணுறாங்க, வங்காளத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய மற்ற இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து தொடர்பு ஏற்றுக்கிறதுல ஆர்வமாக இருந்தாங்க இல்லையா? அதன் காரணமாக பம்பாயிலையும் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் வங்காளத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் இடையே வந்து இணைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக சிசிர் குமார் கோஷ் என்ன பண்ணுறாரு? பம்பாய் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைவருடன் பேசி அமைப்புகளுடன் தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்வார். சரிங்களா? இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய கழகம் அப்படின்னு சொல்லி அமைப்பு. அந்த இந்திய கழகம் அதனுடைய நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்திய கழகம் பார்த்திங்கன்னா நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் வந்து உயர் இந்திய ஒரு பதவி வைத்திருப்பார். அந்த பதவியிலேருந்து அவரை நீக்கிடுவாங்க. அதன் காரணமாக அவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டு இளைஞர்களிடையே வந்து பேசுவார். அதன் காரணமாக இந்திய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகும். அதனால் வந்து படித்த பட்டதாரிகள்லாம் சேர்ந்து இந்திய இளைஞர் கழகம் உருவாகும். சரிங்களா? அப்போ இந்திய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் தான் இந்திய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். எந்த நாள் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1876 ஜூலை 26ஆம் நாள் கல்கத்தா ஆல்பர்ட் மண்டபத்தில் இந்திய கழகத்தை வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் வந்து தோற்றுவித்திருப்பார். இந்த இந்திய கழகம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2வது காங்கிரஸ் மாநாட்டில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ இந்திய கழகம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பலமிக்க பொதுமக்கள் கருத்து உருவாக்குவது, அரசியல் நலன்கள் விருப்பங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து பிரிவினரையும் ஒன்று சேர்த்தல், இந்து முஸ்லீம் மக்களுக்கிடையே இணக்கமான நட்புறவை ஏற்படுத்துதல், அடுத்து பொது இயக்கங்களில் மக்களை ஈடுபடுத்துதல் ஆகியவை தான் இந்திய கழகத்தின் நோக்கங்கள். சரிங்களா? இந்திய கழகத்தினுடைய நோக்கங்கள் என்னென்னு பாருங்கள். இந்தியாவில்
பலமிக்க பொதுமக்கள் கருத்தை உருவாக்குவது, அரசியல் நலன்கள் விருப்பங்கள் ஆகியவற்றினுடைய அடிப்படையில் அனைத்து பிரிவினரையும் ஒன்று சேர்த்தல். சரிங்களா? அடுத்து இந்து மற்றும் முஸ்லீம்களுக்கிடையே இணக்கமான நட்புறவை ஏற்படுத்துதல், பொது இயக்கங்களில் மக்களை ஈடுபடுத்துதல். இதுதான் இந்திய கழகத்தினுடைய நோக்கங்களாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை தேர்வுகளே ஐசிஎஸ் தேர்வு, அது எழுதுவதற்கான உச்ச வயது 21லிருந்து 19 குறைத்த அரசாங்க நடவடிக்கைக்கு எதிராக இந்திய கழகம் அகில இந்திய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்தியது. சரிங்களா? அடுத்து இந்தியாவின் பல பகுதிகளில் செயல்பட்டு வந்த சங்கங்களுக்கும் தலைவர்களுக்கும் கடிதங்களை இந்த இந்திய கழகமானது அனுப்பியது. அடுத்து 1877-78 ஆண்டுகளில் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் இந்தியாவினுடைய பல நகரங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். சரிங்களா? அப்படி அவர் எந்தெந்த நகரங்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத், கான்பூர், லக்னோ, மீரட், லாகூர் ஆகிய இடங்களில் இந்திய கழகத்தினுடைய கிளைகளை துவங்கியிருப்பார். சரிங்களா? அவர் 1877-78 ஆண்டுகளில் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களுக்கும் போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். அதனுடைய விளைவாக அலகாபாத், கான்பூர், லக்னோ, மீரட், லாகூர் ஆகிய இடங்களில் இந்திய கழகத்தினுடைய கிளைகளை அவர் துவங்கியிருப்பார். சரிங்களா? அதற்கடுத்து இந்த இந்திய கழகம் தாய்மொழி பத்திரிகை சட்டம் இருக்கு இல்லையா, 1878 கொண்டு வந்தாங்களா, அந்த தாய்மொழி பத்திரிகை சட்டம், இந்திய ஆயுத சட்டம், தனி உரிமை சட்டம், இந்த சட்டங்களுக்கு எதிராக இந்திய கழகம் தனது எதிர்ப்பை பயங்கரமாக தெரிவிச்சிருப்பாங்க. அதே போல் அதே காலகட்டங்களில் 2வது ஆப்கானிய போர் நடக்கும். சரிங்களா? அந்த இர்வின் பிரபு இருக்க காலகட்டங்கள் தான். சரிங்களா? டெல்லி தர்பார்லாம் நடத்திருப்பாங்களே அந்த காலகட்டம். 2வது ஆப்கானிய போரில் பல அதிகமான பண இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்ட பண விரயத்தை பற்றியும் துணிகளின் இறக்குமதி வரியை குறைத்ததால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்தும் இந்தியாவில் பிரதிநிதித்துவ ஆட்சியின் முக்கியத்துவம் பற்றியும் இந்த கழகம் பொதுமக்களுக்கு விளக்கியது. இது இந்திய கழகம். சரிங்களா? இந்த இந்திய கழகம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்கானிய போரில் ஏற்பட்ட பண இழப்பு பற்றியும் இந்தியாவில் இறக்குமதி வரியை குறைச்சால் ஏற்படக்கூடிய விரைவு, அதாவது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 1875 ஜவுளி ஆலை தொழிலாளர்கள்லாம் இறக்குமதி செய்யக்கூடிய பருத்தி இலை துணிகள் மீதான வரியை ஏற்றுமதி செய்கிறதுக்கு வரி அதிகப்படுத்தியிருப்பாங்க. அங்கேருந்து பிரிட்டன்லேருந்து இங்கே இறக்குமதி செய்யறதுக்கு வரியை குறைச்சிருப்பாங்க. அதனால் அந்த வரியை இப்போ ஏற்றுமதி செய்யக்கூடிய வரியை குறைப்பதன் முக்கியத்துவம் பற்றியும் இந்தியாவில் மக்கள் பிரதிநிதித்துவ ஆட்சி ஏற்படுத்துவதுடைய முக்கியத்துவம் பற்றியும் இந்த கழகம் வங்காளப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விளக்கியது. அது மட்டும் இல்லாமல் ஹில்பர்ட் மசோதா போராட்டத்திலையுமே சுரேந்திரநாத் பானர்ஜி நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்பட்டது. சரிங்களா? ஹில்பர்ட் மசோதா போராட்டம் எப்போ நடக்கும்? 1883 ஹில்பர்ட் மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து தான் ஹில்பர்ட் மசோதா போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தில் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்கான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். எப்போ மன்னிக்கணும், 1883 மாற்றிப்பட்டிருக்கேன். சரிங்களா? அதனால் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்தியர்களிடையே ஒரே மனதான கண்டனத்தை தூண்டிவிட்டது. ஹில்பர்ட் மசோதாவில் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கழகம் மாநாடு நடத்துது. இந்த இந்திய கழகம் அதனுடைய முதல் மாநாட்டை எங்கே நடத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில். இந்திய கழகம் தன்னுடைய முதல் தேசிய மாநாடு, ஏன்னா அவங்க பல பகுதியில் கிளைகள்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அப்போ தேசிய மாநாடு நடத்துகிறாங்க. எப்போ? 1833 டிசம்பர் 29, 30 இந்த 2 தேதியில் கல்கத்தாவில் இந்திய கழகமானது அதனுடைய முதல் தேசிய மாநாட்டை கூட்டியது. அந்த கூட்டத்தில் இந்தியாவின் பல பாகங்களில் இருந்து வந்த 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருப்பாங்க. சரிங்களா? இந்திய கழகத்தில் இந்தியாவின் பல பகுதியிலிருந்து வந்த 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்திய கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பாங்க. பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூடிய அதே நாள்களில் இந்திய கழகம் தனது 2வது தேசிய மாநாட்டை நடத்தியது. சரிங்களா? 83 முதல் மாநாடு நடந்துச்சு. அப்போ பம்பாயில் 1885 பிப்ரவரி 28 ஐஎன்சியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, அதே நாள் தான் இந்திய கழகத்தினுடைய 2வது தேசிய மாநாடும் நடத்தப்பட்டது. சரிங்களா? அப்போ நம்ம இந்திய கழகத்தை பற்றி பார்த்துட்டோம். அதற்கடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ்
உருவானதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? காலனிய ஆட்சிக்கு எதிரான குறைகளையும் பிரச்சனைகளையும் எழுப்பும் அரசியல்சார் அமைப்பை நிறுவும் சிந்தனை வெற்றிடத்திலிருந்து உருவானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. 1875 1875 கிடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயருடைய கொள்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்றது. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பருத்தி இலை துணிகள் மீதான போராட்டம், அப்புறம் அந்த பத்திரிகை தாய்மொழி பத்திரிகை சட்ட போராட்டம், ஆயுத சட்டம், இது எல்லாமே இதில் வரும் பாருங்கள். 1875 இறக்குமதியாகும் பருத்தி இலை துணிகளின் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தியிருப்பாங்க. 1877 அரசு பணிகள் இந்தியமயமாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் ஓங்கி ஒலித்தது. 1878ஆம் ஆண்டு வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக 1883 கிளர்ச்சிகள் நடைபெற்றன. இதெல்லாமே அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாமே, இந்த போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டங்களாகவோ ஒருங்கிணைக்கப்பட்ட கிளர்ச்சிகளாகவோ இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் படித்த அறிவுஜீவிகள், இந்திய அறிவுஜீவிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, தேசிய அளவிலான ஒரு அரசியல்சார் அமைப்பு உருவாக்கப்படாத நிலையில் இத்தகைய போராட்டங்கள் கொள்கைகளை வடிவமைப்பவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது ஆழமாக உணர்றாங்க. தேசிய அளவிலான ஒரு அரசியல்சார் அமைப்பு உருவாக்கப்படாமல் இருந்தால் இந்த போராட்டங்கள் கொள்கைகளை வடிவமைப்பவர் மீது எந்த விதமான தாக்கத்தையும் மக்கள் மீது ஏற்படுத்தாதுங்கிறாங்க. இந்த உணர்வின் காரணமாக உருவானது தான் இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா? அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுவதற்கு முக்கியமானதவராக இருந்தவர் யார்? ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். அப்போது அரச பிரதிநிதியாக இருந்தவர் யாருன்னா டஃப்ரின் பிரபு. இவங்க 2 பேரும் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு எந்த விதமான பங்களிப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காங்கிரஸ் தோன்றுவதற்கு இந்திய வைஸ்ராய் டஃப்ரின் பிரபு காரணகர்த்தா அப்படின்னு சொல்லி லாலா லஜபதி ராய் அவர்கள் கருதுகிறார். சரிங்களா? டஃப்ரின் பிரபு எந்த ஆண்டுகளில் இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தார் அப்படின்னா 1884 88 வரைக்கும் 4 ஆண்டு காலம் இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்திருப்பார். இந்த டஃப்ரின் பிரபு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கான காரணகர்த்தா அப்படின்னு யார் நினைக்கிறா? லாலா லஜபதி ராய் அவர்கள் நினைக்கிறார். இந்த லாலா லஜபதி ராய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் அவரது கருத்து குழந்தை, யார்? டஃப்ரின் பிரபுவினுடைய கருத்து குழந்தை என்றும் அவரே காங்கிரஸின் ஞான தந்தை என்றும் லாலா லஜபதி ராய் அவர்கள் சொல்கிறார் டஃப்ரின் பிரபுவை. அடுத்து காங்கிரஸின் முதல் தலைவரான WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள் ஏஓ ஹியூமை காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்லி வர்ணித்திருக்கிறார். காங்கிரஸின் தந்தை என்ன? உமேஷ் சந்திர பானர்ஜி. யாரை வர்ணித்தார் அப்படின்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அவர்களை வர்ணிச்சிருக்காரு. சரிங்களா? காங்கிரஸின் ஞான தந்தை அப்படின்னு சொல்லி லாலா லஜபதி ராய் அவர்கள் யாரை சொல்கிறாரு அப்படின்னா இந்திய வைஸ்ராயாக இருந்த டஃப்ரின் பிரபு அவர்களை சொல்கிறார். இந்த டஃப்ரின் பிரபு அவர்கள் கல்கத்தாவில் 2வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற பொழுது அதில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு அவருடைய தோட்டத்தில் தேநீர் விருந்து கொடுத்துருப்பார். சரிங்களா? டஃப்ரின் பிரபு அவர்கள் தான் தேநீர் விருந்து கொடுத்துருப்பார். அது ஒரு முறை பழைய கேள்வியில் பார்த்துருக்கேன், அதனால் சொன்னேன். டஃப்ரின் பிரபு அவர்கள் இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்ற போது, எப்போ பொறுப்பேற்றிருப்பார்? 1884 பொறுப்பேற்ற பொழுது ரஷ்யாவால் இந்தியா எந்த நேரத்திலும் தாக்கப்படும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் இந்தியாவில் இருந்த இந்தியர்கள், இந்தியாவில் இருந்த ஐரோப்பியர்கள், அப்புறம் பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாமே இந்த ரஷ்யா தாக்கும் அப்படின்ற அபாயத்தினால் பயந்துட்டு இருந்தாங்க. அதன் காரணமாக ரஷ்ய தாக்குதலை முறியடிப்பதற்காக அவளுடைய முழு ஆதரவையும் அரசாங்கத்துக்கு தந்திருப்பாங்க. ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக இந்தியாவில் தொண்டர் படை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் தீவிரமாக துவங்கப்பட்டது. சரிங்களா? ரஷ்ய படையெடுப்பிற்கு எதிராக இந்தியாவில் தொண்டர் படை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் தீவிரமாக துவங்கப்பட்டது. சரிங்களா? மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரஷ்ய படையெடுப்பு பற்றிய பயம்தான் காங்கிரஸ் தோன்றுவதற்கான உடனடியான உந்து சக்தியாக இருந்தது. ரஷ்யா இந்தியா மீது படையெடுக்க போகுது, அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் என்னது ரஷ்யா கூட போயிட போகிறாங்க அப்படின்ற பயம் இருந்துச்சு. சரிங்களா? அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, இந்தியர்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கணும், இந்தியர்களுடைய ஆதரவு நமக்கு வேணும், அதனால் என்ன பண்ணலாம், சரி அவங்க கேட்குற மாதிரி ஒரு தேசிய அளவிலான ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பை நம்முடைய உதவியின் மூலயமாகவே உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. அதன் காரணமாக தான் வைஸ்ராயாக இருந்த டஃப்ரின் பிரபு என்ன பண்ணுறாரு, ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆஃபீஸரான ஏஓ ஹியூப்ட்ட சொல்லி அதற்கான வேலைகளை செய்வாங்க. சரிங்களா? பாருங்கள்,
அடுத்து 1870-80 இந்த காலகட்டங்களில் இந்தியாவில் வந்து புரட்சி ஏற்படுவதற்கான சூழ்நிலை வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஆங்கில அரசுக்கு எதிராக மக்களும் கற்றறிந்தவர்களும் வெறுப்புற்றிருந்தாங்க. இல்பர்ட் மசோதா பற்றிய போராட்டம் இந்தியாவில் வந்து ஒரு பதட்ட நிலையை தோற்றுவிச்சிருந்துச்சு. சரிங்களா? கற்றோர் கூட்டம் மக்கள் இயக்கத்துக்கு தலைமை தாங்கி போராடுச்சுன்னா, சரிங்களா, இந்தியாவில் கற்றோர்கள் கூட்டம் வந்து மக்களுடைய இயக்கத்துக்கு தலைமை தாங்கி போராட்டினா இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்து ஆட்டம் கன்றும் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசாங்கம் வந்து என்னது அஞ்சிச்சு. அதன் காரணமாக கற்றறிந்தவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு ஆங்கில அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்தவங்களோட கூட்டு சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் வந்து கிளர்ச்சி ஏற்படுவதற்கான சூழ்நிலை தெரியுது, படித்தவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் இயக்கத்துக்கு தலைமையேற்று நடத்துனாங்கன்னா நம்ம வந்து இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணலாம்னா படித்தவங்களையும் படிக்காதவங்களையும் தனித்தனியாக பிரிக்கணும். பிரிச்சுட்டு படித்தவங்களை வந்து நம்மளோட கூட்டு சேர்ந்து வச்சுக்கணும். நம்ம வந்து படித்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ, படித்தவங்க என்ன கேட்குறாங்களோ, அவங்க என்ன கேட்குறாங்க, அகில இந்திய அளவிலான ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு வேணும்னு கேட்குறாங்க. அந்த அமைப்பை நம்முடைய கட்டுப்பாட்டின் வழியாக நம்முடைய உதவியின் வழியாக நம்ம அமைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி, அதனால் அதனுடைய விளைவாக காங்கிரஸ் துவக்கப்படுவதை வந்து ஆங்கில அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆதரிக்கிறாங்க. சரிங்களா? கற்றோர் கூட்டத்தை பாமரர்களிடமிருந்து பிரிக்கும் நோக்கத்துடன் தான் காங்கிரஸ் ஆனது தோற்றுவிக்கப்பட்டது. அதனால தான் துவக்க காலத்திலேயே வந்து என்னது காங்கிரஸ் வந்து மேல்தட்டு மக்களுடைய கருவியாகவே செயல்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸே வந்து பொதுவாக வந்து பண்ணையார் கட்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருந்தவங்க எல்லாமே ஆரம்பத்தில் நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி கூட என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸ்லையும் வந்து காங்கிரஸில் வந்து பிராமணருடைய ஆதிக்கம் இருக்குது, அதனால தான் தன்னாட்சி இயக்கம் வந்து காங்கிரஸ்காக தன்னாட்சி இயக்கத்தையுமே வந்து நீதி கட்சி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, விமர்சனம் செய்வாங்க. சரிங்களா? அப்போ கற்றோருடைய கூட்டத்தையும் பாமரர்களையும் பிரிக்கும் நோக்கத்தில் காங்கிரஸை வந்து என்னது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கான பெர்மிஷன் தருவாங்க. இதன் காரணமாக தான் காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்கள்லாம் பின்னால் தான் வந்திருப்பாங்க. இப்போ காமராஜர் போன்றவங்களாம் பின்னால் தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மேல்தட்டு மக்களுடைய கருவியாக தான் காங்கிரஸ் ஆனது செயல்பட்டது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் உருவானதை பற்றி அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மஞான சபையினுடைய விளைவாகத்தான் காங்கிரஸ் உருவானது அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்கிறாங்க. இதே விஷயத்தை தான் பேராசிரியராக இருந்த ராஜையன் அப்படிங்கிறவரும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகுநாதர் இல்லத்தில் நடந்த கூட்டமே தேசிய காங்கிரஸ், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியதாக கருதுகிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது எது, ரகுநாதர் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டம் தான் அப்படின்னு ராஜையன் சொல்கிறார். என்ன சார் இந்த ரகுநாதர் இல்லம் புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 1884 டிசம்பர் 24 அடையாறில் ஒரு பிரம்மஞான சபை கூட்டம் நடைபெற்றது இல்லையா, அந்த பிரம்மஞான சபை கூட்டம் நடைபெற்ற இடம்தான் இந்த ரகுநாதர் இல்லம். சரிங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க அன்னி பெசன்ட், பிரம்மஞான சபையினுடைய விளைவு தான் ரிஃப்ளெக்ட் தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜையனு என்ன சொல்கிறாரு, இந்த ரகுநாதர் கூட்டத்தில் ரகுநாதர் வீட்டில் நடைபெற்ற கூட்டம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையே உருவாக்கிச்சு அப்படின்னு ராஜையன் சொல்கிறார். சரிங்களா? காங்கிரஸோட வரலாற்றை எழுதிய பட்டாபி சீதாராமையா என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸுடைய தோற்றம் ஒரு மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மர்மம்லாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஒரு தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த அமைப்பு உருவாகிறதுக்கான அனைத்து விதமான முன்னெச்சரிக்கைகளும் சமிக்கைகளும் தெரிஞ்சிச்சு. அதில் வந்து ஹியூம் வந்து முந்திக்கிட்டு அவர் போயிட்டு இதை உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அவரே வந்து அதை ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான். அதனால் காங்கிரஸோட தோட்டத்தில் எந்த விதமான மர்மமும் இல்லை அப்படின்னு சொல்லி வெங்கடேச புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஹியூம் தான் காங்கிரஸ் தோன்றுவதற்கு முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லோரும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னது, ஆலன் ஆக்டிவன் ஹியூம் அவர்கள் தான் காங்கிரஸ் தோன்றுவதற்கு முழு முதற் காரணம். சரிங்களா? அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய தேசிய அமைப்பை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி டஃப்ரின் பிரபு என்ன சொல்கிறாரு, அவரை கலந்தாலோசித்த ஆலன் ஆக்டிவன் ஹியூமிடம் வந்து சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாரு, ஆலன் ஆக்டிவன் ஹியூம் காங்கிரஸை தோற்றுவிச்சார் அப்படின்னும் சொல்லப்படுது. சரிங்களா? அரசு பணியிலிருந்து ஆலன் ஆக்டிவன் ஹியூம் என்ன பண்ணுறாரு, இந்திய அரசு பணியில் இருந்த ஆலன் ஆக்டிவன் ஹியூம் அரசாங்க சார்பற்ற ஆதாரங்களுடைய அடிப்படையில்
இந்தியாவில் 1857 ஏற்பட்டது போன்ற கிளர்ச்சியை விட மோசமான கொந்தளிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி தான் இந்த ஆபத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் காங்கிரஸ் தோற்றுவிச்சார் அப்படின்னும் கருதப்படுது. சரிங்களா? இப்போ காங்கிரஸ் தோற்றுவிக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று, பிரம்மையான சபையில் நடைபெற்ற கூட்டம்தான், பிரம்மையான சபை தான் காங்கிரஸ் தோன்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அன்னிபெசன்ட் சொல்கிறாங்க. அதே விஷயந்தான் என்னது ராஜையன் அவர்களும் சொல்கிறாங்க. அதே போல் என்ன பண்ணுறாங்க, சில பல்வேறு போராட்டங்கள், ரஷ்ய படையெடுப்பு தான் ரஷ்ய படையெடுப்பின் காரணமாக கற்றறிந்தவர்கள் எல்லாமே மக்கள் இயக்கத்துக்கு தலைமை ஏற்றுவாங்க. அதனால் கற்றறிந்தவர்கள்லாம் நம்ம கூட்டாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், காங்கிரஸை துவங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் டஃப்ரீன் பிரபு அவர்கள் என்ன செய்கிறாரு, ஆல் இண்டியா ஹியூம்கிட்ட ஒரு அமைப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. எது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பாலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குங்க அப்படின்றாரு. அதை அவர் அடிப்படையாக வச்சு தான் ஆலன் ஆக்டிவ் ஹியூமு பிரம்மையான சபையில் அங்கே இருந்த பிரதிநிதிகள்கிட்ட ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்கலாம், அதற்கான வேலையை நான் பார்த்து பெர்மிஷனை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டிட்ட வைஸ்ராய்ட்டு நான் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களுக்கு ஊக்கம் தருவார். சரிங்களா? ஹியூம் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, 1857 நடந்தது போல் ஒரு பிரச்சனை நடந்துடும், அது போன்ற பிரச்சனை இந்தியாவில் திரும்பியும் நடந்துடக்கூடாது. சரிங்களா? அதையே நம்ம தவிர்க்கணும், அவாய்ட் பண்ணணும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஹியூம் என்ன பண்ணுறாரு, இந்த காங்கிரஸை துவங்கினார் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா 1877 பஞ்சத்திற்கு பின்னாடி மக்களிடையே ஏமாற்றமும் கற்றறிந்தவர்கள் அந்நியப்பட்ட நிலையும் ஹியூமனுடைய முடிவை உறுதி செய்யுது. இந்த பஞ்சத்தின் போது தான் என்ன பண்ணுவார், டெல்லி தர்பாரை நடத்துவார். யார், நம்ம அரசு பிரதிநிதி இர்வின் இருக்கார் இல்லையா, அவர் டெல்லி தர்பார் நடத்துவார். இதனால் மக்கள் இந்த பஞ்சத்தின் காரணமாக ஏமாற்றத்தில் இருக்காங்க, படித்தவங்கெல்லாம் கடுப்பில் இருக்கான், அதனால் இது போன்ற கிளர்ச்சியெல்லாம் ஏற்படும். அதனால் ஹியூமன் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா இந்தியாவில் ஆங்கில ஆட்சி காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஹியூம் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமாக இருந்துக்கிட்டே இந்தியருக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த காங்கிரஸை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஒரு முரண்பாடாகவே இருந்தாலும், அதாவது மணலில் கயிறு திரிக்கிறது போல், மணலில் கயிறு திரிக்க முடியுமா, முடியாது, நடக்காத விஷயந்தான். பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமாக இருக்கணும், ஆனால் இந்தியர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற ரசவாத வித்தியை ஹியூம் நிகழ்த்த பார்த்தார். அப்படின்னது அப்படி ஒரு விஷயத்தை, ரசவாத வித்தைனா என்ன சொல்லுவாங்கன்னா, ரசவாதிகள் சித்தர்களை தான் சொல்லுவாங்க. அவங்க இந்த ரசவாத முறை மூலயமா தங்கத்தை உருவாக்குவாங்க, இது போன்றலாம் சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு நடக்காத ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை ஹியூம் நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூம் அவர்கள் அவர் ஒரு புக் எழுதுகிறார். என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியவரின் நம்பிக்கை அப்படின்ற அவருடைய புத்தகத்தில் ஹியூம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியர்களுடைய இன்னல்களையும் இடர்பாடுகளையும் ஆங்கில ஆட்சி அசட்டை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசாங்கத்தை எச்சரிக்கிறார். ஹியூம் அவர்களுடைய புத்தகம் என்னது, முதியவரின் நம்பிக்கை. அந்த புத்தகத்தில் தான் இந்தியர்களுடைய பிரச்சனைகளையும் இடர்பாடுகளையும் நீங்கள் அசட்டை செய்யாதீங்க, கண்டுக்காமல் இருக்காதீங்க, இது உங்களுக்கு பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா 1883 மார்ச் 1 கல்கத்தா பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, கடுகு விதைகளை போன்று 50 தன்னலம் கருதாத தியாகம் செய்யக்கூடிய இந்தியர்களை கொண்ட அமைப்பை ஏற்படுத்த வேண்டியதனுடைய இன்றியமையாமையை பற்றி அவர் வலியுறுத்துகிறார். சரிங்களா? ஒரு தன்னலம் கருதாத தியாகம் செய்யக்கூடிய இந்தியர்களை கொண்ட அமைப்பை ஏற்படுத்துவதனுடைய விஷயத்தை பற்றி 1883 மார்ச் 1 கல்கத்தா பல்கலைக்கழக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதிய கடிதத்தில் ஹியூம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? இதெல்லாத்தினுடைய காரணமாக தான், அது மட்டும் இல்லாமல் அவர் 1885 டிசம்பர் மாதம் இந்திய பிரதிநிதிகளை கொண்ட கூட்டத்தை கூட்டுவது அப்படின்னு சொல்லி மார்ச் மாதமே முடிவு செஞ்சுட்டாராம். சரிங்களா? மார்ச் மாதமே அவர் முடிவு செஞ்சுட்டார். டிசம்பர் மாதம் 1885 நம்ம இந்த காங்கிரஸ் இந்திய பிரதிநிதிகளை கொண்ட காங்கிரஸ் கூட்டத்தை கூட்டியே ஆகணும்னு சொல்லி மார்ச் மாதமே முடிவு செஞ்சுட்டார். அதனால் அவர் முடிவு செஞ்சதுனால அதற்கு இடையில் என்ன பண்ணுறாரு, ஹியூம் இங்கிலாந்துக்கு போகிறார். நேராக இங்கிலாந்து போயிட்டு ரிப்பன் பிரபு, ஜான் பிரைட்டு, ஆர்டி ரீட்டு இவங்க எல்லாத்தையும் பார்த்து அவருடைய முயற்சிக்கு ஆதரவு வாங்கிக்கிறார். இதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில்
1885 டிசம்பர் மாதம் சரிங்களா நான் வந்து ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறேன், அது பற்றிய செய்திகளையும் சரிங்களா இந்த மாநாடு நடக்கிறது பற்றிய விவரங்களையும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையில் வந்து என்னது பிரிண்ட் பண்ணி வெளியிடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு ஹியூம் இந்தியாவுக்கு வந்து வெற்றிகரமாக இந்திய தேசிய காங்கிரஸை வந்து துவங்கியிருப்பார். சரிங்களா பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு பாருங்கள். 77 பஞ்சத்திலேயே மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால் அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரிட்டிஷ்க்கு விசுவாசமாக இருந்துக்கிட்டே இந்தியருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கணும். அவருடைய முதியவரி நம்பிக்கைன்ற நூல்லேயே வந்து இந்தியருடைய பிரச்சனையை வந்து நீங்கள் கண்டுக்காமல் இருக்காதீங்கன்னு ஆங்கில அரசுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கை செய்கிறாரு. ஏன்னா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு 1957 போல் ஒரு கிளர்ச்சி வந்து இந்தியாவில் நடக்க போகுது. அதே போல் கற்றறிந்த மக்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அவர்கள்லாம் மக்கள் இயக்க தலைமை இருந்தாங்கன்னா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து என்னது நிலை கொள்ளாமல் போயிடும். இது எல்லாத்தையும் அவர் முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய புக்லேயும் ஆங்கில ஆட்சிக்கு வந்து என்னது எச்சரிக்கை தர்றாரு. அதே போல் கல்கத்தா பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு எழுதிய கடிதத்திலையும் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அகில இந்திய அளவிலான அமைப்பு தன்னலமர்ந்தாத அமைப்பை உருவாக்குற விஷயத்தை பற்றி வலியுறுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1885 டிசம்பர் மாதம் அந்த கூட்டத்தை கூட்டியே தீர்வுன்னு சொல்லி அவர் முன்னாடியே மார்ச் மாதமே முடிவு பண்ணிட்டார். சரிங்களா, டிசம்பர் மாதத்தில் நடத்த போகிற கூட்டத்துக்கு மார்ச் மாதமே முடிவு பண்ணிட்டு லண்டனுக்கு போய் ரிப்பன் பிரபு, ஜான் பிரைட்டு, ஆர்டி ரீட்டு இவங்களெல்லாம் பார்த்து நான் அகில இந்திய அளவிலான ஒரு அமைப்பை இந்திய பிரதிநிதிகளை வச்சு ஒரு அமைப்பை கொண்ட ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதரவு எல்லாத்தையும் வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இப்படியான ஒரு கூட்டம் வந்து இந்தியாவில் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி லண்டனில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளையும் நியூஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் என்னது பிரிண்ட் ஆகி வெளியே வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வந்து காங்கிரஸை ஹியூம் அவர்கள் வந்து வெற்றிகரமாக துவங்கினார். சரிங்களா, அடுத்து பாருங்கள், சென்னை மகாஜன சபை போன்ற அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோலியது. அது நமக்கு தெரியும். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க. தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பல தலைவர்கள் வந்து என்னது காங்கிரஸ் உருவாக்க முன்னாடி பல்வேறு கூட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படியான ஒரு கூட்டம் தான் என்னது 1884 டிசம்பர் அடையாறில் ரகுநாத ராவினுடைய இல்லத்தில் வந்து கூடியது. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையில் இருந்து சுப்பிரமணியம், ரங்கையா, அனந்தாச்சார்லு போன்றவர்களும் இந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா, இந்த கூட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, 1885 டிசம்பர் 28 பம்பாயில் காங்கிரஸ்ன்னு சொல்லி நம்ம ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்படுகிறது. இந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 28 1885 பம்பாயில் நடைபெற்றது. இந்த முதல் கூட்டம் வந்து பூனேவில் நடத்துகிறதாக இருந்தது. ஆனால் பூனேவில் வந்து காலரா தொற்று ஏற்பட்ட காரணத்தால் அந்த கூட்டமானது பம்பாய்க்கு மாற்றப்பட்டது. சரிங்களா, இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதே நம்ம முன்னாடி பார்த்தோம்னா இந்திய கழகம், சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் தொடங்கிய இந்திய கழகத்தில் வந்து 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்துருப்பாங்க 1883. ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டத்தில் 72 பிரதிநிதிகள் தான் கலந்துட்டுருப்பாங்க. அந்த 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா, சென்னை மாகாணத்தை சேர்ந்த பிரதிநிதிகள். வெங்கடேசார் புக்கில் வந்து 21 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, கேள்வியும் கூட எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. சரிங்களா, 22 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடைபெற்ற முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி என்று சொல்லப்படக்கூடிய டபிள்யூ சந்திர பானர்ஜி தான் இந்த கூட்டத்தினுடைய முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கை மனு கொடுப்பது, விண்ணப்பங்கள் அனுப்புவது போன்ற செயல்பாடுகளை மட்டுமே காங்கிரஸ் மேற்கொண்டது. இருந்தாலும் தொடக்கத்தில் இருந்தே சமூகத்தினுடைய அனைத்து பிரிவினரையும் அதனுடைய வரம்புக்குள் கொண்டு வரக்கூடிய பணிகளை மேற்கொண்டது. சென்னைவாசிகள் சங்கம் போன்று அல்லாமல் படித்தவர்கள் மட்டுமே இல்லாமல் தொடக்கத்திலேருந்தே காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, சமூகத்தினுடைய அனைத்து பிரிவினரையும் அந்த இந்திய தேசிய காங்கிரஸோட வரம்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வேலையை வந்து காங்கிரஸ் செஞ்சிச்சு.
மற்ற அமைப்புகள் போல் இவங்களும் மனு கொடுக்கறது விண்ணப்பம் கொடுக்கறது தான் செஞ்சாங்க. இருந்தாலும் இவங்க சமூகத்தினுடைய அனைத்து மக்களையுமே வந்து அவங்களுடைய வரம்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை வந்து ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது தான் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய இன்றியமையாத நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. அடுத்து இந்தியர்கள் அனைவரும் நாம் அனைவரும் ஒரு நாட்டின் குடிமக்கள் என உணர்ந்தால் மட்டுமே காலனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறத இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்த தலைவர்கள் எல்லாமே நன்கு உணர்ந்திருந்தாங்க. இந்த முயற்சியில் வெற்றி பெறுவது காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களுடைய பொது அரசியல் மேடையாக காங்கிரஸ் வந்து செயல்பட்டது. ஏன்னா எல்லா அகில இந்திய அளவிலான ஒரு பண்பை பெற்றது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய பல பகுதிகளிலும் செயல்பட்டு கொண்டிருந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கடலில் சங்கமித்து அந்த இயக்கங்களுடைய அனைத்து கருத்துக்களுமே வந்து பேசக்கூடிய ஒரு பொது அரசியல் மேடையாக இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து செயல்பட்டது. நாட்டினுடைய வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்த அரசியல் செயல்பாட்டாளர்கள் ஒன்று கூடக்கூடிய இடமாகவும் காங்கிரஸ் பதாகையின் கீழ் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் காங்கிரஸ் வந்து இடமளித்தது. எல்லா தலைவர்களும் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பேனர் கீழே வந்து அனைத்து விதமான அரசியல் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடிய இடமாக காங்கிரஸ் வந்து இருந்துச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு வந்து 100க்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறிய அமைப்பாக தான் இருந்துச்சு. 72 பேர் தான் ஃபஸ்ட் மீட்டிங்கில் கலந்துட்டான்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி 100க்கும் கம்மியான உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பாக இருந்தாலும் இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளின் பிரதிநிதித்துவத்துடன் அகில இந்திய பண்பை பெற்றிருந்த அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ். இதுவே அகில இந்திய அளவில் மக்களை திரட்டுவதனுடைய ஒரு தொடக்கமாகவும் ஆனது. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய நோக்கங்களும் கோரிக்கைகளும் பார்க்க போகிறோம். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதனுடைய கோரிக்கை நோக்கங்கள் எப்படி இருந்துச்சுன்னா அரசியலமைப்பு சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, நிர்வாகம் சார்ந்து, நீதித்துறை சார்ந்திருந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1884 உருவாக்கப்பட்ட சென்னை மகாஜன சபையினுடைய முக்கிய நோக்கங்கள் சில எல்லாமே பின்னால் வந்த இந்திய தேசிய காங்கிரஸினுடைய நோக்கமாகவும் கோரிக்கையாகவும் மாறுச்சு. அப்படி பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சார்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன மாதிரியான நோக்கங்கள் கோரிக்கைகள் வச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படணும். யாருக்கு? இந்தியர்களுக்கு அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படணும் அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்தது. அடுத்து இந்திய பிரதிநிதிகள் இந்திய அரசியல், சரிங்களா, இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து சொல்லுச்சு. அடுத்து பொருளாதார அடிப்படையில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய துன்ப நிலைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று அதிகமான நிலவரி. அந்த நிலவரி குறைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுது. அடுத்து ஜமீன்தார்களின் சுரண்டலில் இருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து சொல்லுது. அடுத்து சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் பரிந்துரைத்தது. சுதேசி பொருள் அப்படின்னா இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு வந்து நன்மை தரணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடுகள்லேருந்து, லண்டன்லேருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய வரி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பரிந்துரை செய்தது. இதை தான் வந்து நம்ம 1975 பருத்தி இலையில் பார்த்துருப்போம் இல்லையா? இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரியை கூட்டுங்க, இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கு வரியை குறைச்சிவிட்டு இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு வரியை அதிகரிச்சிருப்பாங்க. அதன் காரணமாக அப்படி போராட்டம் நடந்துச்சு. அதை தான் காங்கிரஸ் சொல்லுது. இது வந்து பொருளாதாரம் அடிப்படையிலான காங்கிரஸுடைய நிலைப்பாடு நோக்கம். சரிங்களா? விவசாயிகளுக்கு வந்து அதிகமான நிலவரியை நீக்குங்க, ஜமீன்தார்களுடைய சுரண்டலிருந்து விவசாயிகளை பாதுகாக்குங்க. அடுத்து சுதேசி பொருட்களுக்கு நன்மை நடக்கணும், எங்கள் பொருள் அதிகமாக விற்கணும், அதனால் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கான வரியை நீங்கள் அதிகப்படுத்துங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. அடுத்து நிர்வாகம் சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதே தான், குடிமைப்பணிக்கான தேர்வுகளை இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நிர்வாகத்திற்கு பொறுப்பு வைக்கும் உயர்நிலை அதிகாரிகள் இங்கிலாந்தில் நடத்தப்படும் குடிமைப்பணி தேர்வுகள் மூலம் தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. அதாவது ஐசிஎஸ் எக்ஸாம் வந்து இங்கிலாந்தில் தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதிலிருந்து தான் வந்து உயர்நிலை பொறுப்பு வைக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள்ட்ட வந்து பண வசதி இல்லை அப்படின்னா அவங்க இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போய் ஐசிஎஸ் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற நிலை இருந்துச்சு. அதனால் அதை மாற்றுங்க, இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஒரே நேரத்தில் வந்து ஐசிஎஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் நடத்திங்கன்னா நிர்வாக பதவிகளில் அதிகமான இந்தியர்கள் அமர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா
ஆங்கிலேய நீதிபதிகள் இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களிடம் வந்து ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதால் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நிர்வாகமும் நீதியும் தனித்தனியாக முற்றிலும் பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்து காங்கிரஸ் வைக்கிது. அதாவது அவங்களுடைய நீதித்துறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரியே சரிங்களா, நிர்வாகத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரியே என்ன பண்ணுவார், நீதி வழங்குவார். இப்போ நம்ம கட்டபொம்மனில் பார்த்தீங்கன்னா பானர்மேன் படைத்தளபதியாக வருவார், அவரே சண்டை போட்டு ஜெயிச்சு பிடிப்பார், அவரே வந்து என்ன பண்ணுவார், நீதி விசாரணை பண்ணி அவரே கட்டபொம்மனை தூக்கில் போட்டுருவார். அதிகாரம் வந்து ஒரே ஆள்கிட்ட இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரிகள் தனியாகவும் நீதிபதிகள் தனியாகவும் சரிங்களா, நீதி நிர்வாகம் தனியாகவும் தனித்தனியாக பிரிச்சுருங்க, நிர்வாகத்தையும் நீதித்துறையும் தனித்தனியாக பிரிச்சுருங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க. சரிங்களா, இப்போ இதோட வந்து நமக்கு காங்கிரஸ் உருவாக்கம் வந்து முடிஞ்சிருச்சு. காங்கிரஸோட முதல் கூட்டம் 1885 டிசம்பர் மாதம் 28 நடைபெற்றது. சரிங்களா, டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்றது. இரண்டாவது கூட்டம் வந்து கல்கத்தாவில் நடைபெறும். சரிங்களா, அந்த இரண்டாவது கூட்டத்துக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் வந்து இரண்டாவது கூட்டத்துக்கு தலைமையேற்றிருப்பார். கல்கத்தாவில் நடைபெற்ற இரண்டாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு உறுப்பினர்களுக்கு தேநீர் விருந்து வழங்கியது யார் அப்படின்னா அப்போது வைஸ்ராயாக இருந்த டஃப்ரீன் பிரபு அவர்கள். சரிங்களா, அந்த டஃப்ரீன் பிரபு அவர்களை தான் இந்திய தேசிய காங்கிரஸின் ஞான தந்தை அப்படின்னு சொல்லி லாலா லஜபதி ராய் அவர்கள் சொல்கிறாரு. இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்லி ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அவர்களை முதல் தலைவராக இருந்த WC பானர்ஜி அவர்கள் சொல்கிறார். சரிங்களா, இதெல்லாம் வந்து இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமானது. அதே போல் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் வந்து 72 உறுப்பினர்கள். சரிங்களா, அதில் வந்து 22 உறுப்பினர்கள் சென்னை மாகாணத்தை சேர்ந்த உறுப்பினர்கள். அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகணும் அப்படின்ற எண்ணம் தோன்றிய இடமான பிரம்மயான சபை கூட்டம் நடைபெற்ற இடம் அடையாறில் இருக்கக்கூடிய ரகுநாத ராவினுடைய இல்லம். சரிங்களா, பிரம்மயான சபையினுடைய விளைவு தான் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தான். ரகுநாத ராவ் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டம்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கான எண்ணத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பேராசிரியர் ராஜையன் அவர்கள். இதெல்லாம் வந்து நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய பல முக்கியமான தகவல்கள். சரிங்களா, இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே, இதோடு வந்து நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்க முடிஞ்சு. இதற்கு அடுத்து வரக்கூடிய பாடங்களில் வந்து நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் மிதவாதிகள் அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து வந்து சுதேசி இயக்கம் பார்ப்போம். அதற்கடுத்து வந்து வங்க பிரிவினை, இப்படி நம்ம தொடர்ச்சியாக போவோம். சரிங்களா, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு முக்கியமான விஷயங்கள் புத்தகத்தில் இல்லாத தகவல்கள்லாம் இதில் நம்ம கொடுத்துருந்தோம்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.